அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிஎம். பிடிஎம் அப்படின்னா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இந்த சப்ஜெக்ட் பேசுகிறோம் அப்படின்னா, சமீபமாக என்னோட பொண்ணோட ஸ்கூலுக்கு பிடிஎம் கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். நானும் எங்கள் வீட்லேயும் போயிருந்தோம். என்னோட பொண்ணுல 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 280 ஸ்டூடெண்ட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 பேர் தான் வந்திருந்தோம். அப்போ ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் குழந்தைகளோட நலத்தை நம்ம விரும்புகிற பேரண்ட்ஸ் தான் நம்ம எல்லாருமே. அதே சமயம் அந்த குழந்தைக்காகத்தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அவங்கள நல்லா ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்காக பண்ணுறோம். பட்டு அதே ஸ்கூலில் அந்த குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் சொல்லி வைக்கிறாங்க. இது முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தராவது கலந்துக்கணும். கலந்துக்கும் போது அங்கே இருக்கிற அந்த குழந்தைக்கு அந்த கேர்னஸ் தெரியும். நம்ம எவ்வளோ பணம் கொடுக்குறத விட நம்மளோட ப்ரெசன்ஸ் கோடிக்கணக்கான ரூபாயை அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது நான் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கிறப்போ எனக்கு ஒரு சின்ன உணர்த்தலாம் இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து எப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாலும் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி அதுக்குரிய அப்சர்வேஷனை எடுத்துக்கணும். குழந்தைகளோட ஃபீட்பேக் அங்கே சொல்கிறாங்க. எல்லா குழந்தைகளோட ஃபீட்பேக்கையும் சொல்லுவாங்க. அதில் நம்ம குழந்தைக்கு எது பொருந்துதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன ரிக்வஸ்ட்டு அங்கே போய் உட்காரும்போது தான் தெரியுது. ஒரு ஸ்கூல் நடத்துறதுக்கும் நம்ம ஸ்கூலில் கொண்டு போய் நம்ம குழந்தைய விட்டுட்டு வரோம். பட் அந்த சின்ன இடைவெளியில் கூட எத்தனை விஷயங்கள் அவங்க அப்சர்வ் பண்ணி சொல்கிறாங்கங்கிற பல விஷயங்கள் அங்கே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குழந்தை 3:30 ஸ்கூல்னா எல்லாரும் அடிச்சு பிடிச்சி 3:30க்கே போகிறோம். பட் அங்கே போகும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவங்க ஒரு ரிக்வஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ப்பாக 3:30க்கு வராதிங்க, நாங்கள் ஒரு 1 ஹவர் கூட நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம், 15 மினிட்ஸ் கழிச்சு வாங்க, 20 மினிட்ஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு அவங்களே ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா நெரிசலை அதிகப்படுத்தக்கூடாது, நெரிசல் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயத்தையும் அவங்க அங்கே சொன்னாங்க. அடுத்தது விட்டுட்டு பாய் சொல்லும்போது வண்டியை நம்ம டேர்ன் பண்ணி நிறுத்தி அந்த குழந்தையோட தலை மறையிற வரைக்கும் நம்ம பாய் சொல்கிறோம். ஸோ அது அடுத்து வரவங்களுக்கு இடையூறாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற மாதிரியும் அதில் இருக்குது. நம்ம குழந்தைகளோட ப்ளஸ் மைனஸையும் அங்கே தெரிஞ்சுக்க முடியுது. நம்மளோட கருத்துக்களை சொல்கிறதுக்கும் அங்கே ஒரு வாய்ப்பு தர்றாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அடிப்படையான விஷயம், முதன்மையான விஷயம் நான் நினைக்கிறது, ஸோ நம்ம எவ்வளோ செலவு பண்ணி நம்ம குழந்தைய படிக்க வச்சாலும் இந்த மாதிரி இடங்களில் நம்மளோட ப்ரெசன்ஸு அந்த குழந்தைக்கும் நம்மளுக்கும் இருக்கிற பாண்டிங்கை இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாகும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.